ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் குரல் சேனல். நான் உங்க குரல் தாங்க பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கான இந்த வீடியோல ஃபீனிக்ஸ் மூவி எப்படி இருக்கு, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா, படத்தை எந்த லட்சணத்துல எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, விஜய் சேதுபதி சாரோட பையன் சூர்யா சேதுபதி தான் இந்த ஒரு மூவி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. ரைட்டுங்க, படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்னன்னு பாத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயில் பண்ணாம ட்ரை பண்றேன். ஆனா படம் ஸ்பாயில் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பெருசா இருக்காதுங்க. சிம்பிளான ஸ்டோரி தாங்க, நானே சொல்றேன் கேளுங்க. படத்துல 17 வயசான ஒரு சின்ன பையன் அந்த ஏரியால இருக்க எம்எல்ஏ ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணிடுறாருங்க. அதாவது அந்த ஏரியால இருக்கிற எம்எல்ஏ அவனை கொன்னே ஆகணும்ன்ற வெறியில அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே எம்எல்ஏவை வெட்டி கொன்னுடுறாரு. அதுவும் சாதாரண வெட்டெல்லாம் கிடையாது. ஹீரோ இவனை வெட்டுறதுக்கு முன்னாடி கசாப்பு கடையில வேலை செஞ்சிருப்பான் போல இருக்குங்க. சும்மா சாங்கு மாங்கலை வெட்டி கூறு போட்டு விட்டுருவாரு நம்ம ஹீரோ. அதுவும் 32 வெட்டு அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டிட்டே இருப்பானுங்க படத்தோட ஆரம்பத்திலேயே. இதுக்கப்புறம் என்ன, போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. தம்பி அப்படியே வண்டியில ஏறி ஜெயிலுக்கு வந்துருங்க, அங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோவை கொண்டு போயிட்டு ஜெயில போட்டுறானுங்க. இங்க நம்ம இறந்து போன எம்எல்ஏவோட வைஃப் வேற யாரும்லாம் கிடையாதுங்க, நம்ம வரலட்சுமி சரத்குமார் தான். ஏன் புருஷனை 32 வெட்டு வெட்டுறான்ல, இவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு முடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ளேயே நம்ம ஹீரோவை போடுறதுக்கு ஆளெல்லாம் செட் பண்றானுங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுதான் இந்த மூவியோட ஒட்டுமொத்த கதையும். இதை கேட்டதுமே உங்களை கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தோணிருக்கும், என்ன ப்ரோ கதை அவ்வளவுதானா, சிம்பிளா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். இதே கதையில நம்ம இதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படம் பார்த்தாச்சுங்க. இப்ப நீங்களே கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம ஹீரோ ஒரு எம்எல்ஏவை போய் வெட்டுறானா, அதாவது ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ளவன் எம்எல்ஏவே போய் வெட்டுறானா, அப்ப எம்எல்ஏ பெருசா ஏதோ உனக்கு பண்ணிருக்கான்ப்பா, ரைட், அதுக்குதான் இவன் போய் வெட்டுறான் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதை எப்படி படத்துல காட்ட போறானுங்க அப்படின்ற சஸ்பென்ஸோட தான் படம் ஆரம்பிக்குது. ஆனா கடைசியில இதுக்காடா அந்த 32 வெட்டு, ரைட்டுடா 32 வெட்டு போட்ட, இதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்றத உங்களால ஈஸியாவே கெஸ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. நானும் ரைட்டரா மூவி ஆரம்பிச்சிருச்சேன்னு கரெக்டா உட்காரும் போது ஒரு சஸ்பென்ஸே இல்லாம நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிருப்போம் இதான் நடக்கும்னு. அந்த விஷயம் தாங்க படத்துல நடக்குது. இப்போ கேங்கா ஒண்ணு சேர்ந்து படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம். ஒருத்தர் என்னடானா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவிக்கு போலான்னு சொல்றான். நானும் ஓகேடா அந்த மூவிக்கு போலான்ற மாதிரி முடிவுக்கு வந்தாச்சு. ஆனா உள்ள வந்த மூணாவது ஃப்ரெண்டு அதெல்லாம் கிடையாது, என் தலைவன் விஜய் சேதுபதியோட பையன் நடிச்ச ஃபீனிக்ஸ் படம் ஓடிட்டு இருக்கு, போனா அதுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போனா, ஃபீனிக்ஸா அப்படி ஒரு படம் வருதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் ட்ரெய்லர்லாம் பார்த்தேங்க. ட்ரெய்லரும் பயங்கரமா செம ஆக்ஷனாக தான் இருந்துச்சு. ஓகே நமக்கு இந்த ஆக்ஷன் படமெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு நம்பி தான் இந்த ஒரு படத்துக்கு போனேன். அதுக்குன்னு ஆக்ஷன்லாம் சொதப்பிட்டானுங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நான் சொல்றது, இந்த ஃபைட் கிளப்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அதாவது 1990ல வந்து ஃபைட் கிளப் கிடையாது, அது கல்ட் கிளாசிக்கான மூவி. நான் சொல்றது ரீசெண்டா வந்த விஜயகுமாரோட ஃபைட் கிளப் மூவி. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுமே இந்த படத்துக்கு போயே ஆகணும்டா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா பயங்கரமான ஆக்ஷனுங்க. அந்த ஒரு ட்ரெய்லர்ல செம ஆக்ஷன் இருந்தது மட்டும் இல்லாம ரெட்ரோ ஸ்டைல்ல அந்த மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த ட்ரெய்லர் பாக்குறதுக்கே பயங்கர சம்பவமா இருந்துச்சுங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு என்ன மாதிரி ஏமாந்தனோ அதே மாதிரி தான் இந்த ஒரு மூவிக்கும் ஆச்சு. படத்தோட பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படத்துல காட்டப்பட்ட அந்த பயங்கரமான ஆக்ஷன்ஸ் தான். பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், படத்தோட டைரக்டரே நம்ம அனல் அரசு மனுஷன் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கொரியோகிராஃபர். நான் கத்துக்கிட்ட ஒட்டுமொத்த வித்தையையும் இந்த படத்துல மொத்தமா இறக்கி சும்மா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே செதற விட்டு சம்பவம் பண்ணிட்டாரு. படத்துல வெட்டினா வெட்டு கொஞ்சம் நெஞ்ச வெட்டெல்லாம் கிடையாதுங்க, வெட்டு குத்து சண்டைன்னு படத்துல ரத்தத்தை மொத்தமா திருக்கி விட்டுருக்கானுங்க. அதே மாதிரி சாம் சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, அது இந்த மூவில வர்ற சீன்ஸ், முக்கியமா ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு தாங்க சொல்லணும். அந்த ஸ்கிரீன்ல ஃபைட் சீனோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு பர்சனலா நல்லாவே பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி படத்துல நம்ம சூர்யா விஜய் சேதுபதி இது அவருக்கு முத படம் மாதிரியே தெரியல. ஆக்சுவலா படத்துல அவருக்கு பெருசாலாம் டைலாக் இல்லைங்க, பெருசா ஆக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு சில சீன்ஸ்ல கொஞ்சமா ரியாக்ட் பண்ணுவாரு, மற்ற டைம்ல ஆக்ஷன் உள்ள இறங்கி சம்பவம் பண்ணுவாரு, எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுவாரு. அதே மாதிரி மூவியோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில எமோஷன் சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் ஓகேவா நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காருங்க. என்ன கேட்டீங்கன்னா தம்பியோட ஆக்டிங் எல்லாமே ஓகே தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்பா வேற நான் வேற அப்படின்ற மாதிரி பேசி பயங்கரமான ஒரு சர்ச்சைக்கு ஆளானாரு நம்மளோட சூர்யா சேதுபதி. ஏன்னா அந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு மட்டுமே தம்பிய அடியாத ஆளுங்களே கிடையாது. அப்பா வேற நான் வேறன்ற மாதிரி எல்லாத்துக்குமே மீன் போட்டு தம்பிய வச்சு செஞ்சுட்டானுங்கன்னு தான் சொல்லணும். ரைட்டு, பேச்சாடா பேசுன கொஞ்ச நஞ்சமாவா பேசுன அப்படின்ற மாதிரி மீன் போட்டே நம்ம சூர்யா சேதுபதியை வச்சு செஞ்சுட்டானுங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த படத்துல நம்ம சூர்யா சேதுபதிக்கு ஆக்டிங் மட்டும் சொதப்பி இருந்துச்சோ, இதை வச்சே மீன் போட்டு பயங்கரமா கலாச்சிருப்பானுங்க. இப்ப கூட மீம்ஸ் போட்டு கலாச்சிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா ஓகேங்க, ஆக்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். அதே மாதிரி படத்துல இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். படத்துல 2 முக்கியமான கேரக்டர்ஸ், ஒன்னு நம்ம ஹீரோ, இன்னொன்னு யார் அப்படின்றத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோக்கு அப்புறம் அவர் தான் இந்த கதைக்கு ஒரு முக்கியமான ஆள்னே சொல்லலாம். எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல, அதுக்கு தான்.
நிறைய புதுமுகங்கள் இந்த ஒரு ஃபீனிக்ஸ் படத்துல நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது சூர்யா சேதுபதி கூடவே வரலட்சுமி சரத்குமார் இவங்க 2 பேர் மட்டும்தான். மற்ற எல்லாரும் புது கேரக்டர்ஸா தான் இருந்தாங்க. அவங்களுக்கான ரோலுக்கு என்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா படத்தோட கதையை இன்னும் உட்காந்து கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். சரி ஓகே, கதை கூட இப்படி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி நம்ம நிறைய கதையை பார்த்துட்டோம். ஆனா ஸ்கிரீன் பிளேல கூட பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமாலாம் புதுசாலாம் எதுவும் ஒன்றும் காட்டலங்க. ஸ்கிரீன் பிளேயும் பயங்கர சுமாரா தாங்க இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ சொல்ற பிளாஷ்பேக் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கெஸ் பண்ணிருவீங்க. இதுக்காக தான் இவன் வெட்டுறான் அப்படின்ற மாதிரி. எனக்கு கேட்டீங்கன்னா ஸ்டோரி எழுதிருக்கானுங்க. ஆனா ஸ்டோரியை பெருசா டெவலப் பண்ணி எழுதாம அது எங்க முடிக்கணும்னு தெரியாம முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல பெரிய பெரிய சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்கிரீன் பிளே உங்களுக்கு லேக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஃபுல்லா அடிக்கடி ஆக்ஷன் சீன்ஸை சொருகி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் தான் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுல பார்ட் 2க்கு தொடருன்ற மாதிரி போட்டு லீடு வேற விடுறானுங்க. ஆளை விடுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்துல இந்த ஃபீனிக்ஸ் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அடிச்சு துவச்ச ஒரு பழைய கதையை அலைக்கா எடுத்து திரும்ப இவனுங்க போட்டு அடிச்சு துவச்சிருக்கானுங்கன்னு தாங்க சொல்லணும். ஸ்கிரீன் பிளேலையும் பெருசா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஆக்ஷன்ஸ்க்காக இந்த படத்தை பார்க்கலாம். பட் படத்தோட ஸ்டோரியோட இந்த ஆக்ஷன் கனெக்ட் ஆகலைன்னா சீரியஸா அந்த ஆக்ஷன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதே ஒரு நிலைமை தான் இந்த ஒரு படத்துக்கும் ஏற்பட்டுச்சு. மொத்தத்தில் நம்ம சூர்யா சேதுபதியை பயங்கர ஆக்ஷனாக காட்டி இந்த படத்தை ஓட்டிடலாம் ஒப்பித்திடலான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் தோணுச்சு. இதுக்கு மேலே இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவனுங்களோட போகிறப்போ 3 BHK இல்லைனா நான் ராம் சாரோட பறந்து போ மூவிக்கு போகலான்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போ எங்களோட தேடா வந்தாலும் அந்த ஃப்ரெண்டு சாரு விஜய் சேதுபதியோட ஃபேனு. படம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன், நைட் இருக்கு அவருக்கு. இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயங்கர ஆவரேஜான மூவி. நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படத்துக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.